பிள்ளை சிந்திக்கும் இல்லையா? சமூக வெளியில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளிலிருந்து பிள்ளைகள் வெளியேறி சரியான மனிதராக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று வீடுகள் அவர்களை வழிநடத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும். பிள்ளையின் படிப்பை தாண்டி பிள்ளையோடு பேசுவதற்கும் உரையாடுவதற்கும் தயாராக இருங்கள். பிள்ளைகள் பேசுவதில் என்று ஒட்டுமொத்தமாக குற்றம் வைக்காதீர்கள். பிள்ளைகளின் வயது அவ்வளவுதான். அவனாக இனிஷியேட் பண்ணி பேசக்கூடிய காலகட்டமெல்லாம் முடிஞ்சிருச்சு. அவனுக்கு நண்பர்கள் வட்டத்தோடு பேசுவதற்கான சூழல் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட இப்போ பிரிச்சாலும் அவங்க பேசுறது கிடையாது. சோஷியல் மீடியாவில் யாருக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க, யாருக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, யாரையோ திட்டாங்க, அவன் இவனை திட்டான், திட்டவன் யாருன்னு இவனுக்கு தெரியாது, திரும்ப திட்டினா அவனுக்கு தெரியாது, அவனும் திட்டிட்டு போகிறான், இவனும் திட்டிட்டு போகிறான், மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. அப்போ உரையாட மனுஷன் இல்லை. நீங்கள் கூகுளை விட எக்ஸைட்டடான ஒரு பேரண்ட்டாக இன்றைக்கி இருக்க வேண்டியிருக்கு. டீச்சர்ஸ்க்கு அந்த பிரச்சனை இருக்குது. ஒரு காலகட்டத்தில் ஆசிரியர் வழியாகத்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும் என்று இருந்த நிலைமை மாறி அத்தனை வாட்ஸ்அப்பில் வந்து போகிற காலத்தில் நாளைக்கு காலையில் இந்த சப்ஜெக்ட் எடுக்க போகிறேன்னு வாத்தியார் சொன்னால் மோனால் நைட்டே சாட் ஜிபிட்டையும் கூகுள்கிட்டையும் ஏஐட்டையும் போய் எல்லா விவரத்தையும் கேட்டுட்டு மறுநாள் காலையில் கணக்கு வாத்தியாரை மடக்கலாம். அதுக்கு பேர் ஹீரோயிசம் நம்ம நம்புகிறான். அதை நீங்கள் குத்தம்னு சொல்ல முடியாது. எல்லோரும் தன்னை முன்வைக்கத்தான் பார்க்கிறார்கள். நீ மாணவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மறுபடியும் நினைக்காதீங்க. நோ, அது அந்த ஏஜ் அப்படித்தான். தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள நினைக்கக்கூடிய வயது அது. ஏதோ ஒரு வகையில் தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறான். தன்னை நிராகரிக்கிற மனிதர்களுக்கு எதிராக ஏதோ ஒன்று செய்தோம். நீங்கள் புரிய வச்சுட்டா போதும். ஆற்றல், திறன், ஆற்றலை ஒருமுகப்படுத்தல் ஒன்று இருக்கு. எனர்ஜி, அந்த வயசு காத்தாறு போல பாய்கிற ஒரு எனர்ஜி, அது பயங்கரமான வேக ரத்த துடிப்பு இருக்கக்கூடியது. அவனை நீங்கள் சரியான முறையில் அங்கீகரிக்கலைன்னா, சரியான வழிக்கு அந்த திறனை நீங்கள் ஒருமுகப்படுத்தாமல் போனால் அவன் வேற ஒன்று தான் செய்ய பார்ப்பான். ஏதோ ஒரு வகையில் நான் அட்ராக்ட் பண்ணணும், அவ்வளோதானே. மாடியிலேருந்து குதிப்பேன், பஸ் படிக்கட்டில் தொங்குவேன், ஒருத்தனை வம்புழுப்பேன், வாடா போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல முடியும் என்னால். என் வயசுக்கு என்னால் என்னை முன்னிலைப்படுத்த என்ன வாய்ப்பு இருக்கிறதோ அதை செய்யத்தான் நான் எத்தனிப்பேன். அதுதான் அந்த வயதின் எண்ணம், அதுதான் அந்த வயதின் குணம். நீங்களும் அப்படித்தான், நானும் அப்படித்தான். அந்த திறனை ஒருங்கிணைச்சு உண்மையிலே எது ஹீரோயிசம் பிள்ளைகள் சொல்லி கொடுத்தா போதும். படித்து பெரிய ஆளாகடா, சம்பாதிக்கலாம்டா, வீடு கட்டலாம்டா, கார் வாங்கலாம்டா, அதெல்லாம் வாங்கலாம், மேட்ரே கிடையாது. படித்து பெரிய ஆளாகடா. படிக்காதவன் 1000 பேரை படிக்க வைக்கலாம்னு பிள்ளைக்கு சொல்லுங்க. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன்? நம்மகிட்ட ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணுங்க. அதிகாரத்துக்கு வா, 4 பேரை உருவாக்கு. நீ படித்தா 4 பேர் படிப்பான், உன்னை பார்த்து 4 பேர் ஜெயிப்பான், 4 பேர் 400 பேர் ஜெயிக்க வைப்பான், 400 பேர் 4000 பேர் ஜெயிக்க வைப்பான். அது 4 லட்சம் ஆகும், 4 கோடி ஆகும். தலை நிமிர்ந்து நிற்க முடியும்னு தன்மானத்தோட வாழலாம் நம்பிக்கையை கொடுங்க. பொழைச்சு கிடக்கலான்னு சொல்லி பிள்ளைகளை பயமுறுத்தாதீங்க. பொழைச்சு கிடக்குன்னா எப்படி வேணாலும் பொழைச்சு கிடக்கலாம். ஈவன் த டெட் ஃபிஷ் கோஸ் அகைன்ஸ்ட் த வாட்டர். டெட் ஃபிஷ் கூட, செத்து போன மீன் கூட தண்ணி போகிற போக்கில் போயிடும். உயிருள்ள மீன் தான் அலைகளுக்கு எதிராக எழுந்து நிற்கும். நீ உயிருள்ள மீன், கல்வி என்ற ஆயுதத்தை கையில் நீ வைத்துக் கொண்டு இருக்கிற போது ஆட்டோமேட்டிக்காக நீ அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அந்த திறனை ஒருமுகப்படுத்துங்க. அவருக்கு அதுதான் பிரச்சனை. இப்போ இங்கே ப்ராப்ளம் என்னன்னா, தன்னை முன்னிலைப்படுத்த ஒருவன் முனைகிறான். ஏன்னா உலகம் அப்படி தானே இருக்கு. ஏதோ ஒரு வகையில் தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கான வாய்ப்பு முன்னை விட கூடுதலாக இப்போது கிடைத்திருக்கிறது. முன்னாலெல்லாம் ஒரு 50 பசங்க 20 பசங்க இருப்பாங்க. அதில் ஒருத்தர் நல்லா பாடுவான், எவனோ ஒருத்தர் நல்லா ஆடுவான், ஒருத்தர் கவிதை எழுதுவான், ஒருத்தர் நல்லா பேசுவான், மற்றவெல்லாம் அவனை ஒத்துக்குவான். இன்றைக்கெல்லாம் அப்பெல்லாம் ஒத்துக்க முடியாது. நானும் முன்ன வருவேன், அதுதான் நல்ல முயற்சியும் கூட. அப்போ என்னை முன்னிலைப்படுத்துவதற்கு அவ்வளோ